காலை வணக்கம். திவ்யா அப்படின்னு ஒரு மாணவி இருந்தா. அவளுடைய அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தான். அவளுக்கு அந்த யூனிவர்சிட்டியில ரோபோட்டிக்ஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால என்ன பண்ணான்னா, டே அண்ட் நைட்டா இரவு பகல் பாராம படிச்சுக்கிட்டே இருந்தான். 12 மணி வரை படிப்பா. நைட்டு காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு படிப்பா. அதே மாதிரி சாப்பிடும் போது என்ன பண்ணுவா அப்படின்னா, என்ன சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம், ஏன் சாப்பிடுறோம் அதெல்லாம் அவளுக்கு தெரியாது. கையில புத்தகத்தை வச்சுக்கிட்டே வேக வேகமா சாப்பிடுவா, படிச்சுக்கிட்டே சாப்பிடுவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உடற்பயிற்சி, விளையாட்டு அந்த மாதிரி ஈடுபட்டாலும் அந்த டைம்லயும் உட்காந்து படிப்பா. அப்புறம் பாத்தீங்கன்னா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசினாங்கன்னு வச்சுக்கோயேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு அவங்களோட சண்டை போட்டு அனுப்பிடுவா. சோ அவளுக்கு நண்பர்கள் யாருமே கிடையாது. படிப்பு 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 அப்படிதான் இருந்தா. அப்போ தேர்வு வருது. தேர்வு வந்தோன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ரைட், இந்த தடவை நம்ம என்ன செஞ்சிடறோம், என்ட்ரன்ஸ்ல செலக்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு நேரா எக்ஸாம் ஹாலுக்கு போயிடுறான். உள்ள நுழைஞ்சதும் மயங்கி விழுந்துட்டான். விழுந்ததும் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, அவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அங்க குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றி டாக்டர் செக் பண்றாரு. இவ வந்து ரத்த சோகையால பாதிக்கப்பட்டிருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் சில உடல் குறைபாடுகள்லாம் அந்த குழந்தைக்கு இருக்கு, ஓய்வே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் கான்செப்ட். இந்த நிகழ்வு நடப்பதற்கான காரணம் என்ன? எல்லா நேரமும் படிச்சா, யாரு கூடவே படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சா அது சரியா தவறா அப்படின்னா, ஓய்வெடுத்து படிக்க வேண்டும். அப்பதான் நம்மளால முழுமையா படிக்க முடியும். அதே மாதிரி சாப்பாடு சரிவிகித உணவு இல்ல அவள்கிட்ட. இதுதான் அவளுடைய அந்த மயக்க நிலைக்கு காரணம். மரவெட்டி 2 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மரம் வெட்டுறாரு, இன்னொருத்தவர் ரெஸ்ட் எடுத்து வெட்டுறாரு. இந்த 2 பேர்ல யார் அதிகமான மரங்களை வெட்ட முடியும் அப்படின்னா, ஓய்வெடுத்து வெட்டுறவர் தான் நிறைய மரங்களை வெட்ட முடியும். ஓய்வுனா நம்ம என்ன நினைப்போம், சும்மா இருக்கிறது, மொபைல் பார்க்கறது, இதுதான் ஓய்வுன்னு. அவர் அந்த ஓய்வு நேரத்துல என்ன பண்ணிருக்காரு, மரத்தை வெட்டுறதுக்கான அந்த கோடாரிய கூர்த்திட்டு இருக்காரு. அப்ப ஓய்வு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பார்க்கிற வேலைய அதனோடு தொடர்புடைய இன்னொரு வேலையை பார்க்கறது. இப்ப நீனே படிச்சுட்டே இருக்க, படிச்சு முடிச்சுட்ட, கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னா இப்ப யூடியூப் போற. அந்த யூடியூப்ல நீ படிச்ச பாடம் இருக்கு இல்லையா, அதனோடு ரிலேட்டடான வீடியோக்களை அத காது வழியா கேட்கும் போது அது ரெஸ்ட் மாதிரி. இப்ப கூட நினைக்கலாம், அதனாலதான் நான் எல்லாம் படிக்கிறது இல்லை, மயங்கி விழுந்துருவோம்ல, அப்படிலாம் நினைக்க கூடாது. லிட்டில் டிராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக் த மைட்டி ஓஷன். சிறு துளி பெருவெள்ளம். கொஞ்சம் கொஞ்சமா படிச்சீங்கன்னா நீ முழுமையா படிச்சிருவ. என்னைக்குமே ஓட்டவாளியில நிரப்புற நீர் என்னைக்குமே நமக்கு பயன்படாது கண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. நன்றி, வணக்கம்.